அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரையே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினில் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருள தம்மான் அரங்கத்தம்மா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை, சஷ்டி தீதி 8:04 இரவு, பின்னாடி சப்தமி தீதி, ஆயிலிய நட்சத்திரம் காலையில் 8:43, பின்னாடி மக நட்சத்திரம், சித்த யோகம், ராவு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இந்த பரிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவசரமாக எங்கேயாவது போகணும், வடக்கு திசையில் இன்றைக்கி போகணும் அப்படின்னா சூலத்தில் போகக்கூடாதுன்னு ஒரு விதி. ஆனால் இந்த சூளம் யாருக்கு ரொம்ப முக்கியம்னா, சூழில் இருக்கிறவங்களுக்கு சூளம் முக்கியம். சூழ்லன்னா இந்த கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பாக சூளத்தில் கூட்டிகிட்டு போகக்கூடாது. மற்றவங்களாம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போகலாம். பரம்பிட்டு வெளியே வாசலில் நின்றுட்டு ஒரு வாய் பாலை வாங்கி குடிச்சிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பரிகாரம்னு பேர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் விருச்சிகத்தில் இருக்குது, சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்குது, புதன் விருச்சிகத்தில் இருக்குது, செவ்வாய் தனுசில் இருக்குது, சனி ராகு கும்பத்தில் இருக்குது, சந்திரன் குரு கடகத்தில் இருக்குது, கேது சிம்மத்தில் இருக்குது. இதுதான் இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. இந்த சந்திரன் குரு இப்போ காலையில் 8 மணி வரை இருப்பார். மக நட்சத்திரம் வந்தோடனே சிம்ம ராசிக்கு வந்துடுவார். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இது மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் ராசி பலன் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குருச்சந்திர யோகம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2.25 நாள் அந்த குருச்சந்திர யோகம் 8 மணி 9 மணியை போல் சந்திரன் சிம்மத்துக்கு வந்துடுவார். மேஷராசி என்பவர்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கு, சனி ராகு 11 இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களாக தரும். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு நேரம் சரியில்லை. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவர் எவ்வளோ நாள் இருக்குன்னா, மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை இருக்கார். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று போயிடுறார். அந்த குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல இல்லை. அதனால் ரிஷபராசி என்பதுக்கு குருபான் மார்கழி 6ஆம் தேதி இன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் தான் நல்லது. அன்பான மிதுனராசி என்பது அவங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். மார்கழி 6 வரையும் உங்களுக்கு நல்ல நேரம். அதன் பிறகு உங்களுக்கு ஜென்மத்துக்கு குரு வந்துடுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் உங்களுக்கு நல்ல நேரம். மார்கழி 6ஆம் தேதிக்குள்ளே நல்லதெல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இன்றைக்கி காலையில் 8 மணி வரையும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் மாறிடுவார். அது கொஞ்சம் குரு தண்டித்து விடப்பட்டிருக்காரு. அன்பான கடகராசி என்பதில் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத செலவுகள்லாம் எடுத்தோடும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நன்மையே நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், அமோகமாக இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் ஒரு சிறந்த அமைப்பு. உங்களுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். துளாராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லதெல்லாம் நடக்காது, பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதை சில பேர் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை.
அந்தந்த இடத்துக்குரிய பலனை தான் அந்த கிரகம் சொல்லும். குருபகவானுக்கு எல்லா இடமும் நல்ல இடம் இல்லை. குருபகவானுக்கு வந்து ஒரு சில இடங்கள் தான் நல்ல இடம், பாக்கி இடம்லாம் 2, 5, 7, 9 குரு 11 குரு இருந்தால் நன்மை செய்யும். பாக்கி எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை செய்யாது கோச்சார ரீதியாக. அதனால் அந்த துளாராசி என்பதுக்கு குருபான் சரியில்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதுக்கு குருபான் அமோகமாக இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். நல்ல அருமையான அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மார்கழி 6ஆம் தேதி வரை இருக்கு. தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு மார்கழி 6ஆம் தேதி வரை அட்டம குரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள் தவிர்த்துருங்க. கொஞ்சம் மார்கழி 6ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு வக்கரமாகி குரு உங்கள் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு ஒரு 6 மாதத்துக்கு நேரம் நல்லது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 8ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல அமைப்பு. இந்த கார்த்திகை மார்கழி மாதம் 6ஆம் தேதி வரை நல்ல இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7னுடைய தாக்கம் வேறு இருக்குது, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. 6ஆம் இடம் வந்து நோய் எதிர்ப்பு இருக்கும், நோய் இருக்கும். அது மார்கழி 6ஆம் தேதி வரை இருக்குது. அதன் பிறகு நல்லது. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள். மார்கழி 6 வரையும் பிரமாதமாக இருக்கும். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். நிச்சயமாக நல்ல காரியம் நடக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அன்பான மீன ராசி என்பதில் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நாம் வாழ்க்கையில் இந்த ஜாதகம் பார்ப்பது எதற்கு அப்படின்னு கேட்டீங்களா? ஜாதகம் பார்க்கறதுனால எதையும் நம்ம மாற்றி அமைச்சிட முடியாது, நிச்சயமாக மாற்றி அமைச்சிட முடியாது. இது பெரியவங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து இல்லை. இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போ இங்கே போ அதை பண்ணு இதை பண்ணு நிறைய எடுத்து விடுறாங்க. அதெல்லாம் தவறு. ஜாதகம் பார்ப்பதுனால் அதாவது பெரிய விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு இன்றைக்கி வண்டியிலேருந்து கீழே விழுந்து கை ஒடியணும் அல்லது மண்டை உடையணும்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் கீழே விழுவார், கிராச் ஆகும். அதை ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தக்கபடி நம்ம நடந்து கொண்டமையானால் நிச்சயமாக விபத்துகள் தவிர்க்கப்படும். இதுக்கு பேர் தான் பரிகாரம்னு பேர். ஜாதகம் பார்த்ததுனால வண்டியிலேருந்து கீழே விழுகணுங்கிறத மாற்ற யாராலையும் முடியாது, விழுந்து தான் ஆகணும். அதனால் அது அவனுடைய பிறப்பினுடைய ரகசியம் அது. அதனால் நம்ம இறை வழிபாடு நமக்கு எவ்வளவுக்கு பண்ணிட்டு வர்றோமோ அவ்வளோக்கு நமக்கு ரொம்ப நல்லது. உள்ளூரில் இருக்கிற சாமியை பட்டியா போட்டுவிட்டு காசிராமத்துக்கு இப்போ எல்லாரும் உள்ளூர் சாமி பக்கமே போக மாட்டேங்கிறாங்க, வெளியூரில் போய் எல்லாமே பண்ணுறாங்க. உள்ளூரில் இருக்கிற இறைவனை நம்ம கவனிக்கணும். நம்ம ஊர், நம்ம கோவில், நம்ம காவல் தெய்வம், இது அவசியம் நம்ம பார்க்கணும். அன்பான நேயர்களே, இறைவனை நம்ம எவ்வளவு கூற பிரார்த்தனை பண்ணுறோமோ அவ்வளவு கூற நமக்கு நல்லருள் கிடைக்கும். அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைவ சமய குறவர்கள் 63 பேர் அருமையாக நமக்கு எல்லா வழிகளையும் செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்காங்க. அதாவது இளையாங்குடி மாறநாயனார் ஒருத்தர், அவரெல்லாம் பெரிய நிலக்கிழார். அப்படியே அன்னதானம் பண்ணியே ரொம்ப ஒன்றுமே வசதி இல்லாத அளவுக்கு வந்துட்டார். கடைசி நேரத்தில் இறைவன் அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். கணவன் மனைவி 2 பேரையுமே அழைச்சிட்டு போயிட்டார் இறைவன். அது யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் விற்று அவர் ஒன்று கூட வீட்டில் இல்லை, வீட்டை தவிர பாக்கி எதுவுமே கிடையாது. அத்தனையும் விற்று அன்னதானம் பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகா. அந்த பரமக்குடி பக்கத்தில் இருக்க இளையாங்குடின்னு சொல்லிட்டு அந்த இளையாங்குடி மாணவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். அது மாதிரி குலச்சிறை நாயனார் ஒருத்தர், அவர் மணமேல்குடியில் பிறந்தவர். அவர் கூன்பாண்டி அவையில் மந்திரியாக இருந்தவர். அவரெல்லாம் பெரிய அருள் பெற்றவர். இப்படியெல்லாம் சைவ சமய குறவர்கள் அனைவரும் நமக்கு அருமையான ஒரு பதிகங்கள் எல்லாம் தந்திருக்காங்க. அதிலே நம்ம சைவ சமய குறவர்களில் இந்த 4 பேர் அருமையான மறைகளை தந்திருக்காங்க. அவங்க நமக்கு வெப்பு நோயை தீர்வதற்காக திருநீற்று பதிகம் என்ற ஒரு பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் 5-6 வயசில் பாடியிருக்கிறாரு. அவருடைய பாடல் அருமையான பாடல், அத்தனையுமே அருமையான பாடல். அதனால் அந்த நாமாவளியெல்லாம் நம்ம பாராயணம் செய்து நல்லருள் அடைய வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டும், நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான்
வள்ளியில் மணாளர் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி முத்துமகாமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.